விஜய் முதல்வராக பதவியேற்பு, புதிய அமைச்சரவை உத்தேச பட்டியல் வெளியீடு. தமிழக அரசியலில் கடந்த சில நாட்களாகவே நீடித்து வந்த அரசியல் பரபரப்புக்கு தற்போது முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. 234 உறுப்பினர்கள் கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை எண்ணிக்கையை எட்டும் வகையில் பல்வேறு கட்சிகள் ஆதரவு வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் விஜய்க்கு போதிய ஆதரவு கிடைத்துள்ளதாகவும் தமிழக அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளதாகவும் பார்க்கப்படுகின்றது. சென்னை மக்கள் பவனில் ஆளுநரை சந்தித்த விஜய் தமக்கு கிடைத்துள்ள ஆதரவு கடிதங்களை சமர்ப்பித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சராக விஜய் பதவியேற்க உள்ளார். புதிய அமைச்சரவையில் பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் கட்சிக்கு முக்கிய அமைச்சகங்கள் வழங்கப்படலாம் என்றும், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் விவசாய துறைகள் ஒதுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு சிறுபான்மையினர் நலத்துறை வழங்கப்படலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சமூக நீதி மற்றும் சமத்துவம் சார்ந்த முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் புதிய அரசாக உருவாகும் இந்த கூட்டணி மாநில அரசியலில் புதிய மாற்றத்திற்கான தொடக்கமாக பார்க்கப்படுகின்றது. திராவிட கட்சிகளின் நீண்ட கால ஆட்சிக்கு பிறகு புதிய தலைமுறை அரசியல் உருவெடுக்கிறது என்ற கருத்தும் பரவலாக பேசப்படுகின்றது. முதலமைச்சராக பதவியேற்கும் விஜய் மாநிலத்தின் நிதிநிலை, வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் போன்ற முக்கிய சவால்களை எவ்வாறு சமாளிக்கப் போகிறார் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழக அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்க உள்ள இந்த முக்கிய தருணம் மாநிலத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைய இருக்கிறது. மேலும் உடனடி செய்திகளுக்கு தொடர்ந்து 3S மீடியா சுட சுட செய்திகளுடன் இணைந்திருங்கள்.